புரட்சி தலைவருடைய நினைவிடம், புரட்சி தலைவர் அம்மாவுடைய நினைவிடம், புரட்சி தலைவர் சிலை இங்கெல்லாம் அன்றாடம் அலங்காரம் செய்யப்படுகிறது, பூமாலை சூட்டப்படுகிறது, மாலை சூட்டப்படுகிறது. இதை அனைத்து இந்திய அண்ணா திமுகவில் இருக்கிற யாரும் கவலைப்பட்டார்களா என்றால், பதவியை பிடிக்க வேண்டும் என்று பதவி வெறி பிடித்து சர்வாதிகார போக்கிலே சென்று கொண்டிருக்கிற எடப்பாடி கவலைப்பட்டாரா என்றால், 4-5 பேர் பணக்காரர் கையில இந்த கட்சி இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றவர் செய்தார்களா என்றால், அண்ணன் ஓபிஎஸ் தான் அம்மா நினைவிடத்துக்கும் புரட்சி தலைவர் நினைவிடத்துக்கும் மவுண்ட் ரோட்டில் இருக்க புரட்சி தலைவர் சிலைக்கும் அன்றாட மாலை போட்டு மரியாதை செய்து கொண்டிருக்கிற பணி இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார். அண்ணா நினைவிடத்திற்கும் செய்கிறார் என்றால் அண்ணாவின் வழி வந்தவர் என்கின்ற அந்த செய்தியை சொல்லுகின்றார்கள். இதை நான் சொல்லுவதற்கு காரணம், ஏன் நிற்கின்றீர்கள் என்று யார் உங்களை கேட்பீர்களேயானால், நியாயத்துக்கு புறம்பாக, சட்டத்துக்கு புறம்பாக, தொண்டர்கள் உணர்வுக்கு புறம்பாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதை நிறைவேற்றியே தீருவேன் என்று அண்ணன் அவர்கள் யார் கையிலும் இந்த கட்சி சிக்கிவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார்.